அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்வாலட் ஸ்டார் எபிசோட் 234 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த டிவைன் ஐக்லான் இருக்குல்ல, அவங்க ட்ரெஷரை நீ தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹியூ ஜாக்ஸ் அவர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் இல்லையா. இப்போ அந்த சண்டை தாங்க கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒரு டிராகன் ஒன்று வந்ததில்ல, அது டிராகன் இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பீஸ்ட்டு. அந்த பீஸ்ட் பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அது மேலே ஏகப்பட்ட சீக்ரெட் டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருக்கானுங்க. இதை இட்டர்னல் ட்ரூ காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் இருக்குங்க. ட்ரூ காடுக்கெல்லாம் மேலே அந்த பீஸ்டோட கிளா இருக்கு இல்லையா, அது கூட பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ஹீரோ ஸ்டார் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீஸ்ட்டு நம்ம ஹியூ ஜாக்ஸை அட்டாக் பண்ண அந்த மனுஷன் சும்மாவா இருப்பார். அந்த இடத்துல அந்த ஆக்ஸோடைய ப்ரொஜெக்ஷனை பாருங்க, மொத்தமாக 13 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு மனுஷனை திரும்ப அடிக்கிறாருங்க. இப்போ 2 அட்டாக்கும் மோதுது. அங்கே இருக்க இடமே சின்னாபின்னம் ஆகுது. ஆக்சுவலாக ஹியூ ஜாக்ஸோடைய அந்த ஒரு அட்டாக்ல 13 ஸ்லாஷோடைய பவர் இருக்குங்க. ஆனால் இவனுங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்களை உள்ளுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண இப்போ அவனுங்க என்ன தெரியுமா நினச்சிக்கிறானுங்க, ஹியூ ஜாக்ஸை டிஃபீட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. ஆனால் கதை முடியல. 13ஓட சேர்ந்து இப்போ 14ஆவதா இன்னொரு ஸ்லாஷ் ஆட் ஆகுதுங்க. 14th ஸ்லாஷும் சேரும்போது இன்னும் பவர் பயங்கரமாக இருக்குது. அந்த பீஸ்ட் அடி வாங்குச்சுல்ல, ஸ்பேஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அது எங்கேயோ போய் விழுந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் மனுஷனோட அட்டாக்கு இதோட முடியல. அவர் 15வது ஸ்லாஷ் அவர் அதில் சேர்க்குறாரு. இந்த 15வது ஸ்லாஷை சேர்த்த உடனே நம்ம சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட்டு அவரே வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஒரு ட்ரூ காடோடைய பவரை இப்போ தான் இவங்க பார்க்குறாங்க. அந்த ஆக்ஸோடைய பவர் பல லைட் இயர்ஸை கடந்து போகுதுங்க. இவனுங்களும் சேர்ந்து உள்ளுக்குள்ளே அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறானுங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த ஆக்ஸ் பட்ட உடனே அந்த இட்டர்னல் ட்ரூ காட் பீஸ்ட் இருக்குல்ல, அது எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே காத்தோட காற்றை கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினல் ஆன்செஸ்டர் இருக்கார் இல்லையா, யூனிவர்ஸ் வந்து சீல் பண்ணி வச்சிருக்குல்ல, அந்த அளவுக்கு இவருமே பவர்ஃபுல்லாக இருக்காரு. இதை இப்போ தான் இவங்க எல்லாமே பார்க்குறாங்க. டிவைன் ஐக்லான் ஏற்கனவே அரண்டு போயிருக்கு. இந்த மனுஷன் கேட்குறாரு, ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்கள் வந்து ஹியூமன் ரேஸே அழிப்புன்னு சொல்லுவீங்க, ஹியூமன் ரேஸ் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்ன்றது காட்டவா அப்படிங்கிறாரு. அவனுங்க அதை கேட்டோன்னே தெரிச்சு ஓடுவானுங்களா. ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் வேற போட்டு போகிறாங்க. ஆனால் மனுஷன் மறுபடியும் ஆக்ஸ் எடுத்து வீசினார் பாருங்க. அந்த அட்டாக்கெல்லாம் பீஸாக போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு பேலஸ் டைப் ட்ரெஷர் அப்படிங்கிறத வச்சு அவனுங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்க. மனுஷன் பார்க்குறான், ஓ பேலஸ் டைப் ட்ரெஷரா, அது எப்படி சீல் பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உருவமாக மாறுறாருங்க மனுஷன். அந்த உருவம் கேலக்ஸியெல்லாம் கடந்து இருக்குங்க. அவர் கையை வச்சு ஈஸியாகவே அந்த பேலஸ் டைப் ட்ரெஷரை பிடிக்கிறாரு. ஆனால் அவங்க உஷாராயிட்டானுங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன கேட்குறான், ஹியூ ஜாக்ஸ் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அப்படின்னு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு, நான் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் செத்து போக மாட்டேன், ஒழுங்குமுறையை விட்டுருங்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, 3 பேலஸ் டைப் ட்ரெஷர் கேட்குறாரு, அதுவும் சுப்ரீம் ட்ரெஷர் கொடுத்தனா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகையை நம்ம தீர்த்துக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்னோட ஆக்ஸ் வேறு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியான ஆப்பனண்ட் வேறு கிடைக்கல, எப்படி வசதியா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒரு வழியே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், 3 ட்ரெஷரை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். இப்போ மனுஷன் என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேர்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி என்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வெளியில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. இவங்க நான் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் டிவைன் ஐக்லான் அடி வாங்கிட்டு போச்சுல்ல, கண்டிப்பாக அவனுங்களை வெளில சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாருப்பா. இப்போது சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் நம்ம ஹீரோ கேட்குறாரு, டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சுல்ல, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சிந்தனை, இந்த ஒரிஜினல் யூனிவர்ஸில் எதுக்காக யூனிவர்ஸ்வில் ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாருமே அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இந்த இடத்துல சண்டை நடந்தது இல்லையா, அந்த சண்டையில் அந்த ட்ரூ காடோடைய பவர் என்ன அப்படிங்கிறத அவன் பார்த்துருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, ஆக்சுவலாக நீ வந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருக்கும்போது, அதாவது இந்த யூனிவர்ஸ் மாஸ்டர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து யூனிவர்ஸோடைய குழந்தை மாதிரி. ஆனால் நீ எப்போ ட்ரூ காடாக மாறுறியோ அந்த சமயத்தில் உன்னுடைய ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறது தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ உனக்கும் யூனிவர்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஒன்று அழுத்த ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. சிம்பிளாக சொல்லட்டுமாங்க, ஒரு மனுஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துன்னு போகிறான்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் வச்சு செய்கிறாங்க இல்லையா, அவ்வளோதாங்க சம்பவம். சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் என்ன சொல்கிறாரு, நீ ரொம்பலாம் யோசிக்காத, உன்னோட ப்ராக்டிஸை மட்டும் நீ கவனி, சரியா, இந்த ஆர்மர் ரெடி ஆகிடுச்சு இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ பொதுவாக நம்ம புது ட்ரெஸ் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஜாலியாக போட்டு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவனுமே அந்த ஆர்மரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். மனுஷன் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, இங்கே பாரு, நீ வந்து ப்ராக்டிஸை மட்டும் பாரு, அந்த ஸ்டார் டவருக்குள்ளே ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஹை லெவல் டெக்னிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீ யூனிவர்ஸ் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டார் டவரை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ட்ரூ காட் கிட்ட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா யோசிக்கிறான், அந்த விங்ஸ் இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு அந்த விங்ஸை நம்ம பயன்படுத்த வேணாம், எல்லாருமே நினைக்கிற மாதிரி என்னோட க்ளோன் வந்து செத்து போச்சு, ட்ரூ விங்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டோன்றான்.
அதுக்கப்புறம் ஒரு சில செஞ்சுரிஸ் அவன் என்ன பண்ணுறான், அந்த யூனிவர்ஸ் ஓஷன்லேயே சண்டை போடுறாங்க. தொடர்ந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவலுக்கு வந்துட்டான். இப்போ சார் எங்கே தெரியுமா போகிறாரு, ஒரு பிளாக் டோக்கன் கிடைச்சது இல்லை, அந்த டோக்கன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். என்னதான் ட்ரெஷர் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. பிரம்மாண்டம்னு சொல்கிறதே சின்ன வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பில்லர் இருக்குது, அந்த பில்லரே 1000 லைட் இயர்ஸை கடந்து போகுது, அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோ இந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வேற யாரோ வராங்க, ஒரு பறவை தான். இதை யானிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஆள் தான் போல தெரியுது. ஸோ ரொம்ப சகஜமாக பேசிட்டு சரி வாப்பா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே அந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சாதாரண பில்லர்ஸ் கிடையாதான். அதில் ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட் கார்விங்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது பத்தாதுக்கு இந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ ஆகும், அதாவது ரொம்ப வேகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ பயங்கரமான ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். நார்மல் பீப்புளெலாம் இங்கே நிற்க கூட முடியாது. இந்த இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக மேலே போக முடியும். அதுக்காக அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் தூரமாக உட்காந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஏன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போது நம்ம ஹீரோ பார்க்குறானுங்க, டேய் அது யாருன்னு தெரியுதா, அவன் தான்டா லோஃபங்கு, அடா அந்த சில்வர் விங் கிங்டா, அதான் 600 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு அந்த அபிஸில் விழுந்தான்ல, இப்போ அந்த ட்ரெஷர்லாம் யார் கைக்கு மாட்டிச்சோ தெரியலையே அப்படின்னு பேசுகிறானுங்க. 600 வருஷத்துக்கு அப்புறமா இதே டாபிக் தான் பேசுவீங்களாடா நீங்கள்? இந்த இடத்துல ஏகப்பட்ட சீக்ரெட் சேம்பர்ஸ் இருக்குங்க. ஆனால் இவங்கிட்ட இருக்க டோக்கன் எந்த சேம்பரோடையது அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. அந்த யானிங் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் பல ஆயிரம் வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஹீரோ இப்போ தான் கொஞ்ச காலமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவனாலே ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவங்க இப்போ பறந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல டைம் ஃப்ளோ அப்படிங்கிறது 200 டைம்ஸ் அதிகமாக இருக்குமா. இந்த மனுஷன் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல 1100 மடங்கு அதிகமாக இருக்குமா. ஒரு ட்ரூ கார்டு ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல 1,30,000 முறை அந்த டைம் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா. கேட்டோடனே பார்பாத்தெல்லாம் வாயை பொழந்துட்டா. அதே இடத்துல இன்னொரு ட்ரூ கார்டு இருக்கானா, அவன் கொஞ்சம் சிடு மூஞ்சி போல தெரியுது. இப்போ இப்படியே இவங்க பேசிட்டு போகிறாங்கல்ல, போகும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா ஒரு ஹியூமன், அவன் எப்படா இவ்வளோ டீப்பாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த யானிங் மாஸ்டர் ஒரு இடத்துல இறங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போக போக ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகுது. 1500 2300 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சில பேர்லாம் இன்னும் அப்படியே அண்ணாந்து பார்க்குறானுங்க, என்னடா தம்மா துண்டு மனுஷன் எப்படா இவ்வளோ டீப்பாக வரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போன உடனே கிட்டத்தட்ட 3000க்கு போதுங்க ப்ரெஷர். அதுக்கு மேலே நம்ம ஹீரோவில் போக முடியல, நான் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டான். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவள் டிவைன் ஐ கிளானை சேர்ந்தவ. இவளோட பவர் லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவல் 5. இதுக்கு முன்னாடி ஒருத்திக்கிட்ட சண்டை போட்டான்ல நம்ம ஹீரோ, 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரே லெவல் தான். ஆனால் இந்த லேடியோட ஸ்பெஷாலிட்டி இல்யூஷன், அதுக்கப்புறமா சோல் அட்டாக்கு. வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவைன் ஐ கிளானுக்கு வேறு வேலையே இல்லை போல. நம்ம ஹீரோ ஒரு இல்யூஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டான் போல தெரியுது, சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லைங்க. இந்த லேடி என்ன சொல்கிறா, எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்து போடான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.